ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம்ல, அவங்க முன்னாடி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்திருக்கும். அதால் அந்த ரிலேயத்தையே செப்பரேட் பண்ண முடிஞ்சிருக்கும். அதை பார்க்கறதுக்கும் ஆர்டினரியான மாஸ்டராகவும் நம்ம ஹீரோக்கு தெரியல. ஒரு சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இதை பற்றி தான் அந்த லெமி ஹாரத்தில் போட்டிருக்காங்களோ, இதை தான் அங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, இதுதான் அதோன்னு. அங்க மேஜிக் வச்சு அவன் தாக்கி பாக்குறானா, ஆனா அதனாலயும் அதுக்கு எதுவுமே ஆகல. அவங்க மத்தவங்களும் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். அங்க அவங்களோட எலமெண்டல் ஃபியூஷனையும் பயன்படுத்த அதுவும் அந்த மாஸ்டர் மேல பட அது ஒரு மாதிரி கீழே விழுற மாதிரி போதா, அவ்வளவுதான் ஒர்க் ஆகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அங்க லூனாவும் சொல்றான், இதுக்கு மேல நான் அதை அப்படியே நிக்க வைக்கிறேன். அங்க லூனா அவளோட பவரை வச்சு உரைய வைக்க அந்த மாஸ்டர் அப்படியே உரைய ஆரம்பிக்குது. சீக்கிரம் லெமேலா, இது உனக்கான டைம். அங்க லெமேலா அவளோட ஸ்வாட வச்சு தாக்குறா, கிட்டத்தட்ட விட்டுறதுக்கே போயிடுவா. அது தாக்குற தாக்குதல்ல லெமேலா அங்க தூரமா போறான். அங்க அந்த மாஸ்டரும் சாண்ட் ஸ்லாம்னு ஒரு அட்டாக் பண்ணு, அதனால அங்க பயங்கரமா ஒரு வேவ் வந்து பரவுதா. அங்க சாத்தோ சொல்றான், இது வரைக்கும் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன், இன்னைக்கு அந்த ஃபைட்டுக்கு நான் எண்ட போட போறேன். அங்க திரும்ப ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றானா. இந்த சைடு லூனாவும் சொல்றான், லெமேலா உனக்கு வந்து ஏதாச்சும் ஆச்சா, நீ எப்படி இருக்க? மிஸ் லூனா, இந்த மாதிரி நீங்க கவலைப்பட வேணாம், எனக்கு அவளுக்கும் எதுவுமே ஆகல. நல்ல வேலை லெமேலாக்கு அங்க எதுவுமே ஆகல. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்போ சண்டை வந்து நல்லா தான் போயின்னு இருக்கு. ஆனா ஏன் தெரியல, எனக்கு ஒரு பேடான ஃபீலிங் வந்து வருது. அவன் டொன்னோட மாதிரி ஏதோ ஒரு அட்டாக்க பண்ணிருப்பால, அந்த அட்டாக் அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. இதை பார்த்து லூனா ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, அந்த மாஸ்டரால எப்படி உன்னோட மேஜிக்க தடுக்க முடிஞ்சது? சாத்தோ சொல்றான், இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சா வேலைக்கு ஆகுது, வா ஒரு கை பாத்துக்கலாம். அங்க அப்படியே அவன் தாக்க போறான். இந்த சைடு லியானோ அங்க ஒரு ஸ்பியரை உருவாக்குறான். அங்க சாத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தாக்க போறான். ஆனா அந்த ஸ்பியரை வச்சு அசால்ட்டா அவன் மூச்சு விட்டுறான். ஏன்டா நீ இப்படி பண்ண? நான் வந்து கஷ்டப்பட்டு அதை தோக்கடிக்கலான்னு போனேன். எவ்வளவு ஈஸியான வழிலாம் இருக்கு, இதுக்கு போய் நீ கஷ்டப்படுவியா என்ன? இதனால ஆளு டிப்ரெஸ் ஆயிரான். இந்த சைடு அவனால இதை பார்த்து எதையுமே நம்ப முடியல. அந்த பையன் ஒரே ஒரு ப்ளோல இப்படி தோக்கச்சிட்டானா? என்னால இதுல யாரு மாஸ்டர்னு சொல்ல முடியல, அந்த பையனா இல்ல அந்த மாஸ்டரானு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவன மாதிரி ஒரு பர்சன் லூனா பக்கம் இருக்கிறது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அட சார், நீங்க வந்து ஓகே தானா? என்ன ஆச்சு? நீங்க ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டீங்க, போங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, போய் லூனா ஃபர்ஸ்ட் பாருங்க. அட சார், இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணோம், ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டோமா என்ன? இதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் அவங்க பாக்குறாங்க, இப்போ அது வெறுமா போனா ஒண்டிதான் இருக்கு. அதே மாதிரி எல்லாமே பழையபடி மாறி போயிடுச்சு. ஆனா இப்போ அந்த டிமானிக் ஸ்கல்ப்சர் அது வந்து எங்க இருக்கு, அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாஸ்டரை நான் தோக்கி வச்சது இல்ல. திடீர்னு அந்த மாஸ்டரோட மண்டையும் பயங்கரமா க்ளோ ஆகுதா. அங்க இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, தள்ளி போடா, இன்னமும் விஷயம் முடியல. அங்க திடீர்னு ஒரு அட்டாக் மாதிரி ஒரு விஷயம் நடக்க அங்க லூனா ரொம்ப பயந்து போயிடறா. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அங்க டொர்னேடோ மாதிரி ஒரு விஷயம் உருவாச்சுல, அது எல்லாமே அப்படியே அவங்கள மூடி மறைக்குது. இதனால அங்க லூனாக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க லூனா பக்கத்துல இருக்க லெமேலா சொல்றான், என்ன மன்னிச்சிடுங்க, ஹீரோ எவ்வளவு வேணா டேலண்டடா இருக்கலாம், ஆனா எனக்கு சரியா தெரியல அவனால இந்த மாதிரி விஷயத்த சர்வே பண்ண முடியுமான்னு. இல்ல, அவன் வந்து உயிரோட தான் இருக்கான். ஆனா மிஸ் லூனா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க தான் ஹெல்ப் பண்ணும், வாங்க. எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வெறுமா என்ன நம்புங்க. என்னால அவனை ஃபீல் பண்ண முடியுது, ஏன்னா நாங்க வந்து கனெக்டடா இருக்கோம், அதனால எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவன் திரும்ப வேற ஒரு ரிலம்க்கு வந்துடுறான். முன்னாடி அந்த மாஸ்டர் இருக்கு, அட இதுவும் ரிவை ஆயிடுச்சா? அதோட மானா இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா சாத்து, இந்த மாதிரி நீ எங்கடா இருக்க? நீ வந்து ஓகே தானே சாத்து? ஆனா சாத்த பாப்பானா? சாத்த பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா சாத்தோட உடம்பு அது ஃபுல்லாவே ஒரு மாதிரி கருகி போயிருக்கு. அப்பனா இவனால அந்த அட்டாக்க டாச் பண்ண முடியலையா? ஏன்னா அந்த ஸ்பெல்லு அது 9th ஸ்டாருக்கும் மேல இருக்கிற ஒரு ஸ்பெல்லு. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல் எல்லாம் இந்த அகாடமில இருக்கிற பசங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் இது யோசிக்கவே இல்லை, இது ரொம்ப அணுவிங்க இருக்கு. மாஸ்டரும் முன்னாடி பயங்கரமா கத்துதான். உங்க ஹீரோவும் சொல்றான், வாய மூடு, நான் இப்போ என்னால எப்படி வேணாலும் இங்க ஃபைட் பண்ண முடியும், அதனால யோசிக்க கூட நீ கூடாது. இந்த மாதிரி நான் ரொம்ப ஈஸியா மேல போவேன், நான் ரொம்ப பயங்கரமான மூட்ல இருக்கேன், அதனால உன்னை ஒரு வழி ஆக்காம நான் விட போதில்ல. அங்க பயங்கர வேகமா ஹீரோ தாக்க போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. சாத்தின எந்த போயிட்டானா? இதே மாதிரி இந்த மாஸ்டர் இது வந்து என்னது, எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட நோட்டிபிகேஷனா வரும். ஏன்னா இது இன்னமும் ஆன்கோயிங்ல தான் இருக்கு. ஸோ 1 or 2 சாப்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டிக்கு மான்வா நம்ம சேனல்ல ஓடின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸுக்கும் இருக்கு, தனித்தனியாவும் இருக்கு, எது வேணுமோ நீங்க பார்க்கலாம். அப்படி வீடியோ எங்க இருக்குன்னு தெரியலையா, இப்போ லாஸ்ட்ல உங்களுக்கு வீடியோ ஷோ ஆகும். ஸோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன், இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் சைனரா.